மொராக்கோ ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருக்குது. ஸ்பெயின் ஐரோப்பா கண்டத்தில் இருக்குது. இருந்தாலும் ஐரோப்பாவில் இருக்க ஸ்பெயினுக்கு சொந்தமான 2 இடம் ஆப்பிரிக்கா கான்டினென்ட்டில் இருக்குது. மொராக்கோ நாட்டுக்கு பக்கத்தில் செயூட்டா மற்றும் மெலினா, இந்த 2 இடங்களும் ஸ்பெயின் கண்ட்ரோலில் தானே இருக்குது. வெல்கம் டு பகுதி டாக்ஸ். இன்றைக்கி நாம் மக்கள் மொராக்கோவில் இருந்து செயூட்டாங்கிற ஸ்பெயின் கண்ட்ரோலில் இருக்க பகுதிக்கு ஏன் இடம்பெயர்ந்தாங்க அப்படிங்கிறத முழுசாக பார்க்கலாம். 1956 மொராக்கோ நாடு ஸ்பெயின் மற்றும் பிரான்ஸ்கிட்ட இருந்து விடுதலை பெறுது. அப்படி விடுதலை வாங்கினாலும் மொராக்கோ நாட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய செயூட்டா மற்றும் மெலினா அப்படிங்கிற 2 இடத்த ஸ்பெயின் விட்டு தரவே இல்லை. ஸோ யூரோப் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய ஸ்பெயின், ஆப்பிரிக்கா கண்ட்ரியில் இருக்கக்கூடிய செயூட்டோ மற்றும் மெலினா அப்படிங்கிற 2 பகுதியிலையும் இன்னும் தன்னோட நாட்டை சேர்ந்த ஒரு தன்னாட்சி அமைப்பாக தான் வச்சுருக்கு. மொராக்கோ நாட்டிலிருந்து இந்த செயூட்டா அப்படிங்கிற இடத்துக்கு போக 8 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. ரீசன்ட் டேஸாக ஒரு 60,000 பேர் கடல் வழியாக நீந்தியும் ரொம்ப கடினமாக பாதுகாக்கப்பட்ட ஃப்ரெஞ்சு பாதுகாப்பு அமைப்புகளை தாண்டியும் மொராக்கோவில் இருந்து செயூட்டாவுக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க. இந்த முயற்சியில் ஒரு 57 பேர் இறந்ததாகவும் சொல்லப்படுது. இதற்கான முக்கிய காரணம் மொராக்கோ நாட்டோட பொருளாதார நிலையாக கூட இருக்கலாம். ஃபினான்ஸில் நல்ல நிலையில் அடையிறக்கும், வறுமையிலிருந்து தப்பிக்கிறக்கும் ஈஸியாக யூரோப்பியன் யூனியனில் நுழையிற வாய்ப்பாக செயூட்டாங்கிற இடம் சரியானதாக இருக்கும்னு இடம்பெயர்ந்த மக்கள் நம்பியிருக்காங்க. சில பேர் உள்நாட்டு கிளர்ச்சியால் இங்கே வந்ததாகவும் சொல்லியிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, கொஞ்சம் பாக்கெட்டில் பணத்தை எடுத்துகிட்டு நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம், எல்லோரும் அதை பார்த்துட்டு வந்துட்டோம், பட் எதுக்காக வந்தோன்னு எங்களுக்கே தெரில அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸ்பெயின் கவர்மெண்ட் தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவங்க பாதுகாப்பு அமைப்பை பலப்படுத்திட்டோம், வந்த மக்களில் ஒரு 90% மக்களை திருப்பி அனுப்பிச்சிட்டோம், மீதி இருக்கிறவங்களையும் திருப்பி அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற டெய்லி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.